சூழலில் சர்வசாதாரணமாக பரவி வருகிற ஒரு பாவம் தான் அடுத்த பெண்களின் மீது, அடுத்த ஆண்களின் மீது அவதூறு சொல்லுகிற பாவம். 2 பேர் தனிமையில் செறிந்து விட்டார்கள், அது பாவம் இல்லை என்று சொல்ல வரவில்லை. இருந்து விட்டார்கள் என்பதை கண்டுவிட்டாலே போதும், அவர்களை பற்றி தலை, காது, கண், மூக்கு எல்லாம் வைத்து அவர்கள் மோசமானவர்கள் என்று சமூகத்தில் காட்டி அவர்களுடைய மானத்தையும் மரியாதையையும் போக்காட்டுகிற அவதூறுகளை கட்டவிழ்த்து விடுகிற பாவத்தை சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. சந்திகளில் இருந்தும் கடை தெருக்களில் இருந்தும் 2 பேர் சந்தித்தார்கள், 2 பேர் சேர்ந்தார்கள், ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு வீட்டில் தனிமையில் இருந்தார்கள் என்கிற செய்தி வந்து விட்டாலே போதும், அவர்கள் விபச்சாரம் செய்து விட்டார்கள், அவர்கள் இப்படி நடந்து கொண்டார்கள், அவர்கள் மோசமான உறவில் இருந்தார்கள், இப்படியெல்லாம் போனார்களாம், இப்படியெல்லாம் செய்தார்களாம், இப்படியெல்லாம் இதற்கு முதல் நடந்ததாம். யார் சொன்னது? கேள்விப்பட்டேன். கண்டீர்களா? காணவில்லை. இதற்கு ஆதாரம் இருக்கிறதா? சொன்னார்கள் என்கிற வார்த்தைகளோடு கடைகளிலும் சந்தைகளிலும் சந்திக்கிற இடங்களிலும் என்று பேசுகிறோமே, இது எவ்வளவு பெரும்பாவம் தெரியுமா? ஒரு கற்புள்ள ஒரு முஃமினான பெண்ணை அவதூறு சொல்லுவது ஒரு மனிதனை அழித்தொழிக்கிற 7 பெரும்பாவங்களில் ஒன்றாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். உண்மை என்னவென்று தெரியாமல், கண்களால் கண்ட சாட்சிகளால் நிரூபிக்கப்படாமல் ஒரு விபச்சார குற்றத்திற்கான தண்டனை இந்த மார்க்கத்தில் நிறைவேற்றப்பட மாட்டாது. 4 சாட்சிகள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது நிபந்தனை. அந்த 4 சாட்சிகளும் கேள்விப்பட்ட சாட்சிகள் அல்ல, நிகழ்வு நடக்கிற பொழுது நேரடியாக கண்கண்ட சாட்சிகளாக இருக்க வேண்டும். அவர்களால் மட்டும்தான், அவர்கள் உறுதிப்படுத்தி சொன்னால் மட்டும்தான் ஒரு இஸ்லாமிய அரசியல், ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடக்கிற பிரதேசத்தில் அவர்களுக்கான தீர்ப்பை நிறைவேற்ற முடியுமே தவிர, மார்க்கத்தில் அவர் செய்திருக்கலாம், இப்படி நடந்திருக்கலாம், இப்படியான அடையாளங்கள் இருக்கிறது என்று சொல்பவர்கள் அவதூறு சொல்பவர்களாக கருதப்பட்டு அவர்களுக்கு என்பது கசையடி வழங்கப்பட வேண்டும் என்பது இந்த மார்க்கத்தினுடைய நிபந்தனை. அவதூறு பேசுபவர்களுடைய சாட்சிகள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடாது. அவதூறை மிக சர்வசாதாரணமாக பேசுகிறோம். சமூக வலைத்தளங்களில் எழுதி தள்ளுகிறார்கள். 2 பேரை சேர்த்து எழுதுதல் என்பது சர்வசாதாரணம். பேரோடு போட்டு, அட்ரஸோடு போட்டு, போட்டோவோடு போட்டு, சில நேரம் தாவா செய்கிறோம் என்ற பேரில் 2 பேருடைய வீடியோக்களை போட்டு சமூக வலைத்தளங்களில் பாதுகாப்பாக எச்சரிக்கை. ஏன் இந்த எச்சரிக்கை? யாருக்கு தேவை? அடுத்தவர்களுடைய மானத்தையும் மரியாதையையும் போக்காட்டி அடுத்தவர்களுடைய மனதை உடைத்து கேவலப்படுத்தி செய்கிற இந்த பிரச்சாரம் எதற்காக? பெரும்பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. சமூக வலைத்தளத்தில் பதிவுகள் வருகிற பொழுது யாரோ ஒருத்தன், ஊரோடு சம்பந்தப்பட்ட ஒருத்தன், எனக்கு இவனை பற்றி கொஞ்சம் கோபம் இருக்கிறது, ஒரு தப்பெண்ணம் இருக்கிறது என்றால் நானும் பார்க்காமல் அதை ஷேர் பண்ணி விடுவேன். என்னுடைய பணி முடிந்தது. ஏதோ ஒரு சமூக பாதுகாப்பை, ஒரு சமூக பணியை செய்துவிட்ட திருப்தி. ஆனால் அந்த பதிவு இருக்கும் காலமெல்லாம், நான் மரணித்து போனாலும் அது அவதூறாக இருந்தால் அதனுடைய பெரும் பாவத்தின் கூலி எனக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பதை அன்புக்குரிய சகோதரர்களே நாம் தெளிவாக மறந்துவிட்டோம்.